2026வது ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி இந்து எழுச்சி திருவிழா மிக பிரம்மாண்டமான வகையில் திருச்சி மாவட்டத்தில் கொண்டாட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஸ்ரீரங்கத்தில் விநாயகர் சதுர்த்தி ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக தமிழர் பண்பாடும் சனாதன இந்து மதமும் ஒன்றே என்ற தலைப்பில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறோம். ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவது போது ஒரு தலைப்பு எடுத்துக்கொள்வோம். உதாரணமாக மதம் மாறுவது அவமானம், தாய் மதம் திரும்புவது தன்மானம், இப்படியான ஒரு தலைப்பை முன்னெடுத்து நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு செய்தியை கொண்டு போனோம் விநாயகர் சதுர்த்தியில. அந்த நோக்கத்தோடு இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறோம். இந்த ஆண்டு தலைப்பு தமிழர் பண்பாடும் சனாதன இந்து மதமும் ஒன்றே. காரணம் என்னன்னா, சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. இந்த வழிபாடுகள் எல்லாமே சனாதனத்தை முன்னிறுத்துவதுதான். இந்த வழிபாடு மக்கள் மத்தியில் இருக்கு. கிராமமா இந்த வழிபாட்டை கொண்டாடிட்டு இருக்காங்க. அன்றாட வாழ்க்கை முறையில இந்த வழிபாட்டு முறை இருக்கு. அன்றாட வாழ்க்கையில இந்துக்களினுடைய தமிழர்களுடைய அந்த கலாச்சாரத்துல சனாதனம் கலந்திருக்கிறது. இதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் இந்த தலைப்பை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மிகுந்த கட்டுப்பாடோட கொண்டாட வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறோம். காப்பு கட்டணும், காப்பு கட்டி விரதம் இருக்க வேண்டும். அந்த விநாயகர் சதுர்த்தி வைக்கின்ற இடத்துல ஒரு சின்ன குழுவை தயார் பண்ணி அந்த குழு பாதுகாப்பு ஏற்பாட்டிலேருந்து பூஜை ஏற்பாடுகள்லேருந்து முறையாக இருக்க வேண்டும். அதே போல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் கட்டுக்கோப்பாக காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்தாலும் கூட, பாதுகாப்பு கொடுத்தாலும் கூட, நாம முன் சரியான பாதுகாப்போட செல்ல வேண்டும். ஊர்வலங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு கட்டுப்பாடு, ஒழுக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசி எல்லா ஒட்டுமொத்த இந்த விநாயகர் சதுர்த்தி விழா திருச்சி மாவட்டத்தில் இந்து எழுச்சி திருவிழாவா நடக்கணும். காரணம் என்ன சொன்னா, இந்த விநாயகர் வைக்காதவர்களே கிடையாது. பட்டி தொட்டி எல்லாம் கிராமமா நகரத்துல எல்லா வார்டுலையும் எல்லா சமுதாய மக்களும், இந்து சமுதாயத்தில் ஒட்டுமொத்த அனைத்து மக்களும் கொண்டாடக்கூடிய விழாவா இது மாறி இருக்கு. 1983 இந்து முன்னணியினுடைய நிறுவனராக இருந்த வீரத்துறை ராமகோபாலன் அவர்கள் தொடங்கிய இந்த விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க 2 லட்சம் இடங்கள்ல நடக்குது. திருச்சி மாவட்டத்துல 600க்கும் மேற்பட்ட இடங்கள்ல விநாயகர் திருமேனிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ஊர்வலங்கள் திருச்சி மாவட்டத்தில் வெவ்வேறு இடத்துல நடக்குது. உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கத்தில் ஒன்று நடக்கும், அரியமங்கலத்தில் ஒன்று நடக்கும், கோபிஷேகபுரத்தில் நடக்கும், உப்பிலியபுரத்தில் நடக்கும், தொட்டியத்தில் நடக்கும், துறையூரில் நடக்கும். இது மாதிரி மாவட்டம் முழுக்க பல இடங்கள்ல ஊர்வலமானது நடைபெற இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்த எழுச்சி மிக்க விழாவாக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். கடந்த காலத்தில் விநாயகர் சிலை வைப்பதற்கும் புதிதாக விநாயகர் ஏற்கனவே வைத்து ஒரு சில காலம் தடைபடுத்தினாலும் கூட அந்த இடத்துல மீண்டும் வைப்பதற்கு கூட தடவை இல்லை. இதை இந்த முறை எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் காவல்துறை தரப்புல இருந்தோ வருவாய்த்துறை தரப்புல இருந்தோ எந்த விதமான இடையூறும் இல்லை. நிச்சயமாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழா மக்கள் விழாங்கிறதுனால அரசாங்கம் கூட இதுக்கு ஆதரவு இருக்கும் என்று நாம் நினைக்கின்றோம். குறிப்பாக கடந்த ஆட்சி முறையில இருந்தது அப்படி சொன்னாவே, அந்த கடந்த ஆட்சி முறை என்பது இந்து விரோத திமுகவினுடைய அரசாங்கமா இருந்தது. எங்கேயுமே புதிதாக விநாயகர் வைக்கக்கூடாது, பழைய விநாயகர்கள் எவ்வளவு ஒடுக்க முடியுமோ வைக்க முடியாம இடைஞ்சல் கொடுத்து இடையூறு கொடுத்து அவர்கள் எல்லாம் நகர்த்த முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் கூட நாம கேள்வி கேட்டோம். வருஷா வருஷம் கல்யாணம் நடக்குது, வருஷா வருஷம் எல்லாரும் குழந்தை பெற்றுக்கிறாங்க, வருஷா வருஷம் மக்கள் தொகை அதிகமாகி கொண்டே இருக்கிறது, வருடா வருடம் புதிய நகர்கள் உருவாகின்றன, எக்ஸ்டென்ஷன் ஏரியா உருவாகிட்டு இருக்கு. இப்போ விநாயகர் வராமல் என்ன பண்ணுவார் சொல்லிட்டு கேட்டு நாம போராடி பல இடங்கள்ல வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு அந்த சூழலை இல்லை என்று கருதினோம். என்று சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் எங்களுக்கு நாங்க ஒரு மாற்று அரசாங்கம், மாறுதலை கொடுக்கக்கூடிய அரசாங்கம், நாங்க வேறு வகையான அரசாங்கம், நாங்க எல்லாருக்கும் சமமான அரசாங்கம் என்று சொல்கிறார்கள். மக்கள் கொண்டாடக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் எந்த இடையூறும் செய்ய மாட்டார்கள் என்று நாம கருதுகிறோம். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய போக்கும் கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நல்ல விஷயங்களை நாம இந்த அரசாங்கம் செய்தா நிச்சயமா பாராட்டுவோம். இடைஞ்சல்கள் இடையூறுகள் செய்தா அதை தட்டி கேட்கிற முதல்ல ஆளாக இந்து முன்னணி பேரியக்கம் தான் இருக்கும். ஆனா இது ஒரு உத்தரவாதத்தை நாம கொடுக்க முடியும். எந்த இடத்துலயும் இது நாள் வரைக்கும் விநாயகர் சதுர்த்தியின் காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்ததுன்னு எந்த விதமான ஒரு ரெக்கார்டு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. அதே கட்டுப்பாடு, அதே ஒழுக்கத்தோட இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெறும். இது மக்களினுடைய விழா, மக்களுடைய விழாங்கிறதுனால அரசாங்கம் புரிந்து கொள்ளும் என்று கருதுகிறோம். சில அதிகாரிகள் அதை ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும், அந்த அதிகாரிகள் மட்டும். ஏன்னா எல்லாருமே இந்த கூட இருந்து குளிப்பறிக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை உணர்ந்து கொள்ளும் என்று அரசாங்கம் உணர்ந்து கொள்ளும் என்று நாங்கள் கருதுகிறோம்.